ஜனங்களே, இன்னைக்கு நியூ இயரை தெறிக்க விடலாம். வாங்க 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 ரெடி 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 ரெடி. அதே இடம், அதே ஆள், அதே அடிக்கிற மாதிரி, அதே வாய்க்கால். பார்த்தீங்களா? இங்கே தான் வந்து தண்ணி ஃபுல்லாக லோடாக போகுது. உள்ளக்குள்ள வந்தது கோவிந்தா கோவிந்தாயிரம். பாருங்க மகாஜனங்களே, நியூ இயர் ஸ்பெஷல். இன்னைக்கு நியூ இயர் 2025வது வருஷத்தில் முதல் நாள் சிறப்பாக நம்ம வேலையை தொடங்கியிருக்கிறோம். களத்தில் இறங்கியிருக்கிறேன். உங்களுக்காக சில டெக்னிக். துணியை மொத்தமாக எடுத்துட்டேன். என்ன பண்ண போகிறேன்னா, தூரமாக இப்போ அங்கே தூக்கி வீசிட்டேன். ஒவ்வொரு துணியும் நம்மகிட்ட கைக்கு வரப்போகுது. வந்துட்டே இருக்குது, துணி வந்துட்டே இருக்குது. ஓகே, ரெடி ஸ்டார்ட். மறுபடியும் நம்ம அது இன்னொன்று இது பண்ணுறதுக்குள்ள அது போய் இன்னொரு துணி குடிக்க வந்துடும். அங்கே நின்றுக்கும் ஒரு துணியில் நாம் அப்படியே போகணுன்னா அலாசி போட்டோம்னா ரெடியாக போயிடும். ஒரு துணி வரப்போ இன்னொரு துணி ரெடி ஆகிடும். இப்படித்தான் நமக்கு பாருங்க, அதுக்குள்ளேயே அதுலேயே பாதி வாஷ் ஆகி வந்துடும். அப்படி இந்த துணி எடுத்து அந்த துணி அடிக்க போகிறேன். அது குடிக்க வந்துட்டு இருக்குது. மறுபடியும் 2 துணி குடிக்க வந்துட்டு இருக்குது. இன்னைக்காக ஒரு ஸ்பெஷல் சாங் என்ன பண்ணலாம் அப்படின்னா, துணி துவைப்போம் வாடா கண்ணாவா. நீ ஸ்கூல்ல பாட்டு கேட்டுருக்கீங்களே, கீரை இருப்போம் வாடா கண்ணாவாங்கிற மாதிரி, துணி துவைப்போம் வாடா கண்ணாவா. நியூ இயரில் துணி துவைப்போம் வாடா கண்ணாவா. எனக்கு எந்த வேலை இல்லை வாடா கண்ணாவா அப்படின்னு துணி வைக்கிற வேலையை சிறப்பாக நியூ இயர் ஸ்பெஷல் டே ஸ்பெஷல் சாங். ஓகேங்களா? வேற என்ன உங்களுக்காக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனால் என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்று பேசணும். நியூ இயர் காலையிலேருந்து என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு ஸ்பெஷல்னா என்னது, என் பெஸ்டி கூட பேசினேன். அதுதான் மெயின் விஷயம். அப்புறம் சதீஷாங்க கூட பேசினேன். அப்புறம் வேற கூட பேசினேன். எல்லா பேருக்கு பேசினேன். ஆனால் ஒன்று உறுதியாக பேசுனேன். எட்டியத்தின் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்புறம் உட்காந்து படிக்கிற வேலையை உட்காந்து படித்தேன். வாசிக்கிறத எடுத்து வாச்சேன். இன்றைய நாள் அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் போச்சு. ஒன்று தலைவரால் மாற்றிட முடியும். ஒரு மாதிரி ஒரு வார்த்தை இது அப்போ தான் அது புரியாமல் என்ன புரியுதுங்களா? புரிஞ்சா நல்லது. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை என்னால நீ இல்லாமல் நானும் நானல்ல, இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, ஒரு பாதி நான் ஒரு பாதி, துணி தூக்கி போட்டேன். வருது 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 விலகு விலகு, துணிதான் வருது விலகு, துணியை துவைக்கணும் நான், அலாசி போடணும் நான். வருது வருது துணிதான் வருது வருது விலகு விலகு, துணிதான் வருது வருது. பகச்சானா தீபன்
நியூ இயர் ஸ்பெஷல் இதுதான் துவைச்சாலுக்கு போ சின்ன மிஸ்டேக் வந்துச்சுங்க. துணி வா நாம் மறுபடியும் அதே ஆற்றுக்கு வந்திருக்கிறோம். சாரி, ஆறு கிடையாது, வாய்க்காலுக்கு, கை வாய்க்காலுக்கு. இன்றைக்கி துவைக்கிறதுல முக்கியமாக ஒரு அடுத்த கட்ட நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா, இப்படி துணி நம்மக்கிட்ட நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அதை அலாசலுக்கு இன்னொரு வகை என்ன பண்ணலான்னா, அதுவும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணியோட வியூ வந்து கொஞ்சம் பலமாக வந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணுறோம் மேலே. அப்புறம் அங்கேருந்து அப்படியே அந்த இடத்துல ஒரு திட்டு மாதிரி இருக்குது. இப்போ துணியை தூக்கி நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துக்கு அப்படி வீசிடுறேன். இப்போ ஒரு துணி வர்றக்குள்ளே நாம் இன்னொரு துணியை ஈஸியாக அலாசிட முடியும். ஒரு துணியோட ட்ராவல் அதிலேயே பாதி தண்ணியோட அழுக்கெல்லாம் போயிடும், துணிகளுக்கு அழுக்கெல்லாம் போயிடும் பாருங்கள். அப்புறம் நம்ம எப்போ போல் ஜாக்கி ஜான் ஸ்டைலில் சுற்றுறோம். தண்ணியில் வந்து நம்ம சுற்றுறது ஈஸிங்க, ரொம்ப வேகமாக அது முறுக்கேறிக்கும். அடுத்து நம்ம காலுக்கு பட்டு அதே நின்றுக்கும், நம்ம காலில் பட்டு அப்படியே நின்றுக்கும். இது அப்புறம் நம்ம எப்போ போல் புழிஞ்செடுத்து போட்டுடலாம். இது ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். அப்படி தூக்கி தண்ணி வீசிட்டோம். அது வருது. அது வர்றக்குள்ளே நாம் இது ஒரு 4 தடவை அலாசி எடுக்கிறோம். அப்புறம் ஜாக்கி ஜான் ஸ்டைலில் சுற்றுறதுங்கிறது தண்ணியில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனோட வெயிட்டு பாதிக்கு கால்வாசி ஆயிரும். ஓகே, எடுத்து வச்சுட்டேன். அடுத்து துணி வருது, மறுபடியும் எடுத்து நம்ம அலாசுறோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ தங்கவி ஏதும் அறியாதவி ஞானத்தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாதவி ஞானத்தங்கமே. போர்வையெல்லாம் நல்லா போட்டு மிதிக்கணும், இல்லாட்டி நல்லா உதைக்கணும். இல்லாட்டி அது சொன்னபடி கேட்டாது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லா நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவர் போல் நடிப்பார் ஞானத்தங்கனி. அந்த நாடகம் இருக்கும் இடத்தை இருங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கனி. ஏதும் ஞானத்தங்கனி. அப்புறம் எதிர்பார்க்க அடுத்து என்னது, பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை கோடை எரியறது வெட்டுற மாதிரி இருக்குது. ரெண்டு ஒரே வெயிட்ல தான் இருக்கு. அந்த அளவுக்கு இதில் வந்து பவர் இருக்குது அப்படிங்கிறது. இப்படி தொடச்சிங்கன்னா முதுகு வலி, இடுப்பு வலி எல்லாம் காணாம போயிடும். இல்லையை பயப்படாதீங்க, பெரிய டைனோசர் வந்துருக்கு, அனகொண்டா வந்துருக்குன்னு வச்சுக்கோ. நாலு ரவுண்டு இப்படி குறைஞ்சி நிற்காத எந்த அமைப்பு வேண்டியதில்லை, எந்த எக்ஸசைஸும் வேண்டியதில்லை. ஆனால் தூக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம்.
இந்த மாதிரி துவச்சிங்கன்னா தூக்கம் நல்லா போய் விழுந்தோடனே தூக்கம் வரும். அந்த மாதிரி இருக்கு. அப்படி ஒரு எஃபெக்ட் இந்த பாபா படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார், இந்த ஆசனம் அந்த ஆசனம் எல்லா ஆசனமும் இதில் இருக்கு. இதில் ஆப்போசிட்டில் ஒரு ஆள் நின்றுட்டு இந்த பக்கம் ஒரு ஆள் டப்பு 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 டப்புன்னு வச்சோம்னா ஓடிடுவோம் அந்த பக்கம். டபுள் ஷாட். பூரா அழுக்கா இருக்கு. இப்போ நம்ம எப்பவும் போல நம்ம பிரேக் டான்ஸ் வந்துடுவாங்க. தக்கிட்டு 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 ரொம்ப ஈஸியாக பழகிக்கலாங்க. தன்னே நன்னே 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 நானே தன்னே நன்னே நன்னே அடுத்து நம்ம ஜாக்கெட் தான் அப்புறம் முக்குறோம். தன்னே